அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம உலக செய்திகளையும் குறிப்பாக இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கான சம்பவங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அனுப்புனாங்க. அதை சுட்டு வீழ்த்திட்டாங்க. சரி, அது இந்திய நேரப்படி ஆல்மோஸ்ட் ஒரு 11 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் கொஞ்சம் கடுமையான ஹிட் ஹார்டு. அமெரிக்காவோட நிலைகள் 5 இடத்துல குறி வைத்து மிக கடுமையான ஒரு தாக்குதல் நடத்திட்டு ஈரான் கொடுத்த எச்சரிக்கை தான், சாம்பல் ஆக்கிடுவோம். இனி அப்படி ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா முன்பு இருந்ததை விட மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலுக்கு இலக்காக நேரிடும். அது யாராக இருந்தாலும் சரி, எங்கள் பங்காளிகளாக இருந்தாலும் சரி, எங்கள் நட்பாக இருந்தாலும் சரி, அமெரிக்க நிலைகளுக்கு இடம் கொடுக்குற அத்தனை இடங்களையும் அடித்து தும்சம் பண்ணி தூளாக்கி சாம்பலாக்கி போட்டு போயிட்டே இருந்துருவோன்ற மாதிரி ஈரான் தரப்பில் கடுமையான எச்சரிக்கைகள். அதை தாண்டி அரபு நாடுகள் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா தரப்பில் சாந்தப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஈரான் கொஞ்சம் டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் கோபத்தை குறை அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, லெபனான் மீது தாக்குதல் குறைந்திருக்கிறதா. செயின்ட் பீட்டர்பர்க் அங்கே ரஷ்யாவில் ஒரு பெரிய எக்கனாமிக் ஃபாரம் ஒன்று நடத்தினாங்க. கரெக்டாக நடக்கும்போதே உக்ரைனுக்கான தாக்குதலையும் நிகழ்த்தி இருக்குது. இது போன்ற பல அதிரி சம்பவங்களும் பல அதிரடி தாக்குதல்களும் பல கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கான விடைகளாக தான் இன்றைய பதிவுகள் இருக்க போகிறது. வாங்க கிடுக்குப்பிடி நண்பர்களே வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்கா பதில் தாக்குதல் நடத்தியதற்கான 2 காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த கெஷம் ஐலாண்ட் சொல்லுவாங்க. அந்த ஐலாண்டில் ஈரானுடைய ரேடார் இருக்கக்கூடிய பகுதிகளை தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஒன்று. 2வது சம்பவம், போட்ஸ்வானா கப்பல் ஒன்று ஈரான்கிட்ட இருந்து எண்ணெய் ஏற்ற போகிறாங்க. அது ஒரு கப்பல் எண்ணெய் ஏற்றிட்டு வராங்க, இன்னொரு கப்பல் எண்ணெய் ஏற்ற போகிறாங்க. எண்ணெய் ஏற்றிட்டு வர கப்பல் அடிக்கல, எண்ணெய் ஏற்றின போன கப்பலை 24 மணி நேரம் வார்னிங் கொடுத்து அடிக்கிறாங்க. அடித்ததில் கப்பல் ஸ்பாட்லேயே பாதிக்கப்படுது. இந்த 2 இன்சிடென்ட் தான் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, பதில் தாக்க நிகழ்த்தியிருக்காங்க. காலையில் ஒரு 10:30 மணி இந்திய நேரப்படி இன்று 3 ஜூன் அப்போ காலைல 10 மணிக்குள்ளே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அனுப்புனாங்க. அந்த 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லிட்டு சென்காம் தரப்பில் விளக்கங்களை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடித்தாங்க பாருங்கள். இந்த வீடியோ பதிவுகள் பாருங்கள். இந்த பதிவுகள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. குவைத்தினுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை அடிச்சிட்டாங்க. குவைத்தினுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஒரு முக்கிய டெர்மினல் ஒன்று, அந்த இடத்துல அடித்ததில் இந்தியர் ஒருத்தர் இருந்ததாக உறுதி செஞ்சுருக்காங்க. இன்னும் யார் என்ன பேர்னு முழுசாக டீட்டெயில் வெளியிடல. மேபி நான் அதை பார்க்காம கூட இருந்திருக்கலாம். இந்தியர் ஒருத்தர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. 60 பேர் பக்கம், ஒரு சிலர் காயம், ஒரு சிலர் படுகாயம் அடைந்திருக்காங்க. ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக பார்க்குறாங்க. இப்போ தான் கொஞ்சம் நெஞ்சமாக அப்படியே குவைத்தினுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு கொஞ்சம் பழையபடி செயல்படலான்னு சொல்லிட்டு முந்தானேத்து தான் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. பழையபடி நாங்கள் ஓரளவுக்கு ரெக்கவரி வந்துட்டோம், சூப்பராக செயல்படுத்த போகிறோம்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் காலையில் சென்காம் அவங்க நடத்தின பாலிஸ்டிக் ஏவுகணைகளாக நாங்கள் இடைமறிச்சிட்டோம், பெருசாக தாக்கல் நடத்திட்டோம், ஒன்றுமே சேதாரம்லாம் இல்லைன்னு ரொம்ப பயங்கரமாக சொன்னாங்க. அப்படி ஃபேக்ட் செக்லாம் பண்ணி சொன்னாங்க. ஆனால் ஈரான் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய பாருங்கள், இத்தனை அரபு நாடுகளில் ஐரன் டோம்லாம் கொண்டு வச்சதா சொன்னாங்க. பெருசாக வான்தடுப்பு சாதனங்கள், அதுக்கப்புறம் ஃபியூஸ் போன பேட்டரியெலாம் நாங்கள் சரி பண்ணி வச்சதா சொன்னாங்க. எதுவுமே இங்கே செயல்படுத்தலையே. அதாவது குவைத் என்ன சொல்கிறாங்கன்னா, 13 பாலிஸ்டிக் மிசைல்ஸு, 17 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க. எத்தனை? 13 பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் 17 ட்ரோனையும் அனுப்பியிருக்காங்க. இவங்க ஒட்டுமொத்தமாக 5 இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக குறிப்பிடுகிற பகுதி ஹல் சலீம் ஏர்பேஸ் குவைத், அந்த இடத்துலையும், அப்புறம் பக்ரைனில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய நேவி 5th ஃப்ளீட் பக்ரைன், அந்த இடத்துலையும் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இது 2 மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 பகுதியை சூஸ் பண்ணுறாங்க. அந்த 4 வேர் ஹவுசஸ், அதாவது குவைத் பக்கத்தில் அமெரிக்கானுடைய வேர் ஹவுசஸ் இருந்திருக்கு, அதையும் அவங்க சேர்த்து அடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த பக்ரைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷக்கீர் ஏர்பேஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபயர் மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அது பேர் என்ன திரும்ப மறந்துடுச்சு, ஹல் சலீம் ஏர்பேஸில் ஒரு தாக்குதல், அப்புறம் குவைத்தில்
அமெரிக்காவுடைய வேர் ஹவுஸஸ் ஒன்று இருந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு 4 வேர் ஹவுஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்கள் முக்கிய டெர்மினல் ஒன்று டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஷக்கீர் ஏர்பேஸ் ஒன்று பக்ரைன் வந்து பற்றி எரிஞ்சிருக்கு. அமெரிக்கா இல்லைன்னு மறுத்தா கூட இது வந்து சேட்டலைட் இமேஜஸ்லேயே கிளியராக தெரியுது. அப்போ இன்னைக்கு ஒரே நாளில் கோபுரத்தில் கொப்பளிச்சிருக்காங்க. இவங்க அடித்தது ஒரு கப்பல், அப்புறம் ஒரு ரேடார் சிஸ்டம் ஒன்று சம்திங். ஆனால் அவங்க பதிலுக்கு அடித்தாங்க பாரு. பதிலுக்கு அடித்ததில் வந்து அமெரிக்கா எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதாவது உங்களோட வான் தடுப்பு சாதனங்கள்லாம் பெருசாக தடுக்காது அமெரிக்கா, நீங்கள் புதுசாக கொண்டு வந்து நிறுத்தினால இதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டு. சும்மா நாங்கள் நடத்தினதெல்லாம் ஒரு சாம்பிள் தான், இன்னும் உங்களுக்கு நாங்கள் பெருசாக அடித்தோம் அப்படின்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. அந்த கோணத்தில் வந்து ஈரான் சொல்ல விரும்புகிறாங்க. ஏன்னா ஈரானுடைய செய்தி குறிப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஈரானுடைய இறையாண்மையை மீண்டும் உரசி பார்க்க முயன்றால் எங்கள் அடுத்த கட்ட பதிலடி வந்து அனைத்து சட்டங்களும் எல்லைகளை கடந்து மிக மோசமானதாக இருக்கும். எங்கள் பகுதிகளை ஆக்கிரமிக்க நினைப்பவர்களுக்கும் அதற்கு உதவுபவர்களின் தலைமையங்களையும் சாம்பலாக்கும் எங்கள் படையே தயங்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இனி நாங்கள் அடிக்கிற அடியெல்லாம் வந்து இடி மாதிரி இருக்கும் மாதிரி ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஈரான் சொன்ன மாதிரி செஞ்சுருக்காங்களான்னா ஆமாம், சொன்ன மாதிரி செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு ஒரே நாளில் அடுத்தடுத்து வந்து அமெரிக்காவை வாயை புழக்க வச்சுட்டாங்க. ஆஹா, கோட்டசாமி மறுபடியும் அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக அப்படின்ற இவங்க மறுத்தா கூட உண்மைதாங்க, அடிச்சிட்டாங்க. என்ன சேட்டலைட் இமேஜஸ் வந்து ஆரம்பத்திலே காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க 4 வேர் ஹவுசஸ் அடிச்சுதான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக பார்க்குறாங்க. இதற்கு மத்தியில் வந்து சவுதி அரேபியா ஓடி வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி கண்டனம் சவுதி அரேபியா கண்டனம் தெரிவித்தாங்க. அப்புறம் யூஏயினுடைய பிரசிடென்டல் ஆஃபீஸ் சார்பாக வந்து அட்வைசர் என்ன சொல்லிட்டாருன்னா, இனியும் நம்ம அரபு நாடுகள் வந்து ஒருங்கி கொண்டு இருப்பது சரியல்ல. இன்று நம்ம குவைத்தை தான் அடிக்கிறாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் நாளைக்கு மற்ற நாடுகளையும் அடிப்பாங்க. இன்னும் ஏன் இந்த தயக்கம், ஒன்றிணைய வேண்டும், எதிர்க்க வேண்டும்லாம் வந்து அவங்க தரப்பில் போட்டிருந்தாங்க. குவைத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே ஈரானுடைய அம்பாசிடர் 2 பேர் இருக்காங்க, ஒரு 2 நபர்கள் இருக்காங்க. ஏற்கனவே ஆளை குறைச்சிட்டாங்க. அவங்க 2 பேர்த்தையும் வந்து அடுத்த 24 மணி நேரத்தில் கூட வெளியேற சொல்லிட்டாங்க. பட் நான் இந்த கண்டனங்கள், இந்த எதிர்ப்புகள் இதெல்லாம் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நம்ம வீட்டிலே வந்து சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிட்டால் அவங்ககிட்ட காய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அழுத்துவாங்க. இந்த காய் எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட நீடிக்காது. அதுக்கப்புறம் இப்படி நீட்டி பணம் விட்டுக்கிறோம்பா அப்படின்னு பணம் விட்டுட்டு போயிடுவாங்க. இது நம்ம சின்ன வயசுலாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அதை விட மோசமான ஒரு சூழ்நிலை. உங்கள் கண்டனத்தெல்லாம் தூக்கி ஒரு குப்பையில் போட்டிங்கன்னா பரவாயில்ல. இது ஒரு செய்தியாக சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது, அச்சகமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நாளைக்கு அங்கே ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக சவுதி கிட்ட பேசுவாங்க. பங்காளி என்ன கோவத்தில் இருக்கியா, சும்மா அப்படி தான் அடித்தேன், ஒன்றும் தப்பாக நினச்சிக்காரேன், சரியா, மறுபடியும் வேணா அடிப்பேன், சரியா, வைக்கட்டுமா அப்படின்ட்டு அவங்களும் வைப்பாங்க. அதுக்கப்புறம் குவைத்தும் சரி, இங்கே பக்ரைனும் சரி, ஏங்க இவங்க எல்லாருமே பேசிட்டு தாங்க இருக்காங்க. எல்லாருமே இவங்க இன்பிட்வீன் கேப்பில் வந்து யாருமே பேசாமலாம் இல்லை. அதை அவங்களும் உறுதி பண்ணுறாங்க, அவங்களும் உறுதி பண்ணுறாங்க. இந்த தாக்குதல் எதற்காகன்னா, சும்மா சரி உலக அரங்கில் 2 அடி அடிச்சிட்டாங்க, நம்ம எதுவுமே சொல்லாமல் அப்படியே மண் மாதிரி அமைதியாக இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வந்துடும். எதுக்கு 2 கண்ணத்தை போட்டு வைப்போம், நம்மளும் 2 கண்ணத்தை நீங்கள் 2 தெரிவிச்சிருங்க, கொடுத்தோட கூட்டம். வேற என்ன யூஸ், வேற என்ன இவங்களால பண்ணிட முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்று அமெரிக்கா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாங்க ஈரானை எதுக்கலான்னு அமெரிக்கா கேட்குறாங்க. அதுக்கு அரபு நாடுகள் மறுக்கிறாங்க. அல்ல, குத்தனது நண்பனாக இருந்தாலும் வேகமாக கூட கத்த மாட்டோம், நாங்கள் எதுக்குமே வரமாட்டோம், நீ ஏன் முடிஞ்சால் போராடல விட்டுன்றதுக்கு கண்டிஷன் இருக்காங்க. அமெரிக்கா நேட்டோ நாடுகள் எதிர்பார்க்குறாங்க, அவங்களும் வரல. அதனால் இப்போ அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ட்ரம்ப்போட பேட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பல பேர்த்துக்கு வந்து பல ஷாக்கிங் சர்ப்ரைஸை கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் 2 முக்கிய பேட்டி நடந்தது. ஒன்று ட்ரம்ப்போட பேட்டி, இன்னொன்று வந்து நெதன்யாஹு அவரோட பேட்டி. ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலுக்கு நானே மிக முக்கிய பொறுப்பு, யாரோட தூண்டுதலும் கிடையாது, யாரும் எனக்கு பேக் போனாக இயக்கவும் கிடையாது, நான் சொல்லி தான் தாக்கல் நடத்தினாங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரா. 2வது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஈரான்லேருந்து பேசினாங்களாம் இவர்கிட்ட. பேசிட்டு சரி ஓகேங்க, நான் வந்து அணு ஆயுதங்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு இல்லாத சூழ்நிலை கூட ஒத்துக்கலான்ற மாதிரி சொன்னாங்களாம். இன்றைக்கி பாருங்கள், முஸ்தபா காமினி இருக்கிறார்ல, அவர் வந்து மீட் பண்ணுற மாதிரி சூழ்நிலையாக இருந்ததான். அது நல்லா ஒரு டின்னரே சாப்பிட்லான்ற அளவுக்குலாம் வந்து பிளான் பண்ணாங்களாம்.
எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கோயிங் டன். மேபி 2 வீக் 3 வீக் 3 வாரத்துக்குள்ளே பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும், அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ தான் நானும் நினச்சேன், யார் இவர்கிட்ட யாருன்னா அந்த பக்கம் மெமிக்ரி பண்ணியிருப்பாங்களா? இப்போ ஏன்னா நம்ம ஊரில் நிறைய மெமிக்ரி ஆர்டிஸ்ட்லாங்கிறாங்க, அந்த மாதிரி அந்த தரப்புலேருந்து யாரோ ட்ரம்ப்பை ஆள் மனசில் போய் ஏமாற்றிருக்கிறாங்க. தலைவரே, ஹலோ நான் தான் முஸ்தபா பேசுகிறேன்பா, எங்ககிட்ட இதெல்லாம் வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு வேலை சந்தோஷப்பட்டிருப்பாரா? அந்த பக்கம் கடைசியில் ராங் கால் எடுத்து பேசியிருப்பாங்களா? ஏன்னா எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையே வந்து இதை மறுக்கிறதா இல்லை ஏற்றுக்கிறதா எனக்கு தெரியலன்றாங்க. ஆனால் நேற்று வந்து அவர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, முஸ்தபா அலி காமேனி அவர்கள்கிட்ட தான் உயிரோட தாங்கிறாரு, அவர்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. பட் இவர் அவர்கிட்ட நான் பேசின மாதிரி சொல்றாரு. நான் பேசினேன், அவர் வந்து மீட் பண்றேன்னாரு, அவர் அணு ஆயுதம் இல்லைன்றலாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. பட் உலகத்துல யாருனாலும் நம்பலாம், இந்த மனசுல நம்பணும் அப்படின்னா வந்து எனக்கு டவுட் பாஸ். நான் இருக்கிற சம்பவத்தை சொல்லிட்டேன், நீங்க நம்பினா நம்புங்க, நம்பினாதான் சோறுன்னு வர அவரு. அதனால நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அது இல்லாமல் ஈரான் ஓடுவாடி வந்து நியூக்ளியர் வெப்பனே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். ஆனால் ஐஏஇ வந்து அவர் பேட்டி கொடுத்த அடுத்த அரை மணி நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் வந்து நியூக்ளியர் பொசிஷன் வந்து முன்பு இருந்ததை விட ரொம்ப அதிகமாகிடுச்சு, எந்த சூழ்நிலைனாலும் அவங்ககிட்ட சிக்னிஃபிகண்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு, அதை நாங்கள் வந்து தொடர்ந்து வார்னிங் கொடுக்குறோம், டெட் கண்டிஷனில் இருக்காங்கன்றத சொல்கிறாங்க அவங்க தரப்பில். பட் ட்ரம்ப் நம்புறாரு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம், அவ்வளோதான், அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அமைதி வந்துடும், அதனால் ஒன்றும் ஓகே ஆகுது அப்படின்றதான் சொல்கிறாரு. அப்போ நம்ம ட்ரம்ப்போட மனநிலை என்ன, அவர் வந்து ஃபைனலாக அந்த ஒரு வாரத்தில் என்ன மனநிலைக்கு வந்துட்டாருன்னா, இப்போ அடுத்து வந்து செகண்ட் டைம் எலெக்ஷன் வருது. செகண்ட் டைம் எலெக்ஷனில் இந்த யுத்தம் தொடங்குன்னா அவர் அடி வாங்கிடுவார், தோற்றுவார். அதாவது அப்புறம் எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது. அதனால் இந்த யுத்தத்தை நிறுத்தியே ஆகணுன்ற குறியெழுக்கிறார். 2 நாளைக்கு முன்பு எதிர்கட்சிகள் மீது குற்றச்சாட்டு சுமத்துறாரு. இது எல்லாத்துக்கான ரிபப்ளிகன் பார்ட்டி தான், நாங்கள் பேச்சுவார்த்தை நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை பின்புலமாக இயக்குறாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் இஸ்ரேல் லெபனான் மீது தாக்கல் நடத்துறதுக்கும் கடுமையான விமர்சனத்தை முன் வைத்தார். அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல அமெரிக்கா இறங்கி வந்து விட்டது. இனி ஈரானுக்கு ஒரே கொட்டசாமி நீங்கள் சாதிச்சிட்டீங்க அந்த மனசுக்குள்ளே இப்போ தோணும். ஏன்னா இவர் பேசின பேச்செல்லாம் அப்படிதான் எனக்கு தோணுது. இல்லை ஒருவேளை டைவர்ஸ் டாக்டிக்ஸ் எடுக்கிறாரான்றது இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து எல்லாமே உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்த டைம் டைவர்ஸ் டாக்டிக்ஸ் எடுக்கிறாரான்னா அது கொஞ்சம் டவுட்டாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு நெதன்யாகுவோட பேட்டியை வந்து நான் நிறைய பேசணும், பட் நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் பேசினா ரவிக்குமார் ஆர்கே சேனல் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். 3 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட அணுவாயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலையே கொண்டு வந்துடுவீங்க நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு நெதன்யாகு அவர்கள்கிட்ட, இல்லை நாங்கள் வந்து ட்ரம்ப் சாய்ஸ் விட்டுட்டோம், ஏன்னா நானும் அவரும் வந்து ஒரு குடும்ப அண்ணன் தம்பி மாதிரி, சம்டைம் அவர் என்னை திட்டலாம், அரவணைக்கலாம், எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கோம், எங்களுக்குள்ள எந்த பிளவுகளும் கிடையாது, அவர் தான் நான் நெகோசியேஷன் மூலயமாவே தீர்த்துக்கலாம், ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நம்ம பேச்சுவார்த்தை கொண்டு வந்துடலாம், தாக்குதல் நடத்தி சாதிக்கிறத விட இந்த மாதிரி ப்ரெஷரையும் நெகோசியேஷன் மூலிமா சாதிக்கலாம் யாராலமா அப்படின்னு அவர் சொன்னார். அதனால் அவருக்கான சான்ஸ் கொடுத்துருக்கோம். பட் எங்களுடைய இலக்குகள் வெற்றி அடையணும், அவ்வளோதான். பட் அதில் ட்ரம்ப் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் எடுக்கிறாரு. லெட் தம் மேக் டூ, ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம இந்த 2 பேரோட ஸ்டேட்மெண்ட்டு பார்க்க முடியும். லெபனான் விவகாரத்துலேயும் அதே தான், லெபனானை கைப்பற்றணும்னு என்னெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நேற்று மார்க்கோ ரூபியோ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு இவர் இன்னைக்கு சொல்லுங்கிறாரு. எனக்கு ஹெஸ்புல்லா ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிட்டாங்கன்னா நாங்கள் ஏன் லெபனானுக்குள்ளே காலடி வைக்க போகிறோம், அப்படியே ரிட்டர்ன் வந்துட போகிறோம், அதனால் பிடிக்கணுன்ற எண்ணெல்லாம் கிடையாதுன்றாங்க. ஆண்டோனியோ குட்ரஸ் அவர் வந்து தம்பிங்களா வேணாப்பா, நான் வேணா ஒரு புதிய படையை இஸ்ரேல் லெபனானோட எல்லை பகுதியில் யூனிஃபீல்ட் பகுதியை வந்து நான் எடுத்துட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம. ஸோ அங்கே நடந்த தாக்குதல் விவகாரம், குறிப்பாக நான் உங்களுக்கு லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் நடக்குதா இல்லையானதே உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதுவும் ட்ரம்ப் அவர்கள் மிரட்டிட்டாரு இஸ்ரேல் தாக்கல் நடத்தலை கொஞ்ச நாளாக அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த செய்தியும் வரலைன்னா உங்களுக்காகவே பிரத்யோகமான பதிவு இது வந்து ஜூன் 2ஆம் தேதி பதிவு. இது ஜூன் 2ஆம் தேதி பதிவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் உங்களுக்கு பார்க்க முடிகிறதா, 1, 2, 3 அது எல்லாமே பக்கத்தில் புகைப்படங்களும் கொடுத்துருக்காங்களாம். ஸோ தாக்குதலை கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை, தனது முன்னேற்றத்தையும் குறைக்கல, தரைப்படையை முன்னேற்றுறாங்க. தரைப்படை முன்னேறுகின்ற பகுதியிலலாம் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் அவங்களுடைய பீரங்கி டேங்குகளை குறி வைத்து
ஹெஸ்புல்லா தாக்கல் நடத்துகிறாங்க. அது இல்லாமல் ஹெஸ்புல்லா வந்து இன்னொரு வீடியோ கூட வெளியிட்டிருந்தாங்க. அந்த பீஃபோர்ட் கேஸ்டல்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டியனுடைய புனிதமான ஒரு இடம் இருந்தது இல்லையா, அந்த இடத்துல அவங்க கைப்பற்றின பகுதி கூட நாங்கள் தாக்கல் நகழ்த்திருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துலையும் ஓஞ்சி மாதிரி தெரியல. இப்போது நிலைமைக்கு அமெரிக்கா வந்து இறங்கி போயிட்டு பேச்சுவார்த்தையை நடத்தி சுமூகமாக முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஈரான்கிட்ட ஆகுமா ஆகாதா அப்படின்றத நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டேன், ஆகவே ஆகாது. இது வந்து என்ன பண்ணாலுமே அமெரிக்கா நினைக்கிறது அவ்வளோ சீக்கிரம் பேச்சுவார்த்தையால் முடிக்க முடியுமானா இது வந்து வாய்ப்புகளே கிடையாது. மறுபடியும் தாக்குதல் நடத்தினா மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அமெரிக்கா இறங்கி போனால் தான் வாய்ப்பு உண்டு. இல்லை கடைசியில் அமெரிக்கா வந்து மறுபடியும் சொல்கிறேன், ஈரான்கிட்ட அணு ஆயுதங்கள் இல்லைன்றதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு இவங்களே ஒரு ஃபேக்காக நெரேட்டிவோ ஒன்று செட் பண்ணி வெற்றி மாபெரும் வெற்றின்னு அப்படியே அசாமல் போயிட்டா தான் உண்டு. இல்லைன்னா இது இப்படி தான் முடியும். பட் ஏன்னா இன்னைக்கு ஒரே நாளில் ஈரான் புரிய வச்சுட்டாங்க, எங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லை. அதுவும் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் அதையும் சொல்கிறாரு, அதையும் உட்காந்து கேட்டு தாங்கிறாங்க. ஈரான்கிட்ட நேவல் பேஸ் கிடையாது, அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் கம்மியாக இருக்குது, அவங்கக்கிட்ட எந்த ஒரு இதுவுமே கிடையாது, போர் விமானம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் அடிச்சிட்டோம், போர்க்கப்பெல்லாம் மூழ்கடிச்சிட்டோம்னா சொன்னால் கூட பட் அவங்க எனக்கு ஸ்ட்ராங்காக பதிலடி கொடுக்குறாங்கன்றது கூடுதல் தகவல். இன்றைக்கி பக்ரைனில் ரஷ்யானே வருது பாருங்கள், ஈரானுடைய சியா பிரிவு இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய நபர்கள்லாம் தேடி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். சரி, இதையெல்லாம் பார்த்த லித்வேனியாவுக்கு அமெரிக்காவின் செல்லப்பிள்ளையான லித்வேனியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வாஷிங்டன் அவசரமாக போகிறாரு. தலைவரே எனக்கு என்ன பண்ணுவீங்களே தெரியாது, எங்கள் டெரிட்டரி காப்பாற்றினா உங்கள் அணு ஆயுதத்தை கொண்டு வந்து எங்கள் நாட்டில் நிறுத்திக்கோங்க, தேவைப்பட்ட அந்த செவ் பட்டன் அழுத்துறதை மட்டும் என் கண்ட்ரோலில் கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் நாங்கள் அமைதியாக தானே எங்கள் நாட்டை இழந்துடும் தலைவரே, அந்த செவ் பட்டன் ஒன்று கொடுத்துட்டா பரவாயில்ல நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி தானே ஒவ்வொரு நாடும் நினைப்பாங்க. இப்போ லிதுவேனியா போயிட்டு வாஷிங்டனுக்கிட்ட கேட்குற மாதிரி தானே ஒவ்வொரு நாடும் தன் நாட்டை காப்பாற்றுவதற்காக, தன் நாட்டினுடைய இறையாண்மை பாதுகாப்பதற்காக, எதிரி நாடுகள் ஊடுருவாமல் இருக்க, எதிரி நாடுகள் ஆக்கிரமிக்காமல் இருக்க தங்களுக்கும் அணு ஆயுதம் வேண்டும் என்று நினைப்பார்களா, நினைக்க மாட்டார்களா? இதுக்கு அமெரிக்கா என்ன சொல்ல போகிறது? லிதுவேனியாவுக்கு உறுதியளிக்கிறதா அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு செயின்ட் பீட்டர்பர்க்கில் ஒரு எக்கனாமிக் ஃபாரம் ஒன்று நடக்குது ரஷ்யாவில். ஈவன் பாருங்க, ஜெர்மனியிலிருந்து ஏஎஃப்டி இப்போ கூட எதிர்கட்சிகள் கூட போய் கலந்துக்கிட்டாங்க, நிறைய நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. தான்சானியாவிலிருந்து 55 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாட்டோட பிரசிடென்ட் இங்கே ரஷ்யாவுக்கு வந்திருக்கிறாங்க. வந்து அடுத்தடுத்த ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டிருக்காங்க. SPIEF அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கையெழுத்து, அதாவது அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் வந்து கொண்டு போகிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் எக்கனாமிக் ஃபாரம் ஒரு பக்கம் நடக்கும்போது செயின்ட் பீட்டர்பர்க்கினுடைய முக்கிய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செயின்ட் பீட்டர்பர்க் எங்கே இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அது பக்கத்தில் கடலோரமாக இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மீது மொத்தம் ஒரு 3 ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்துகிறாங்க. அது இல்லாமல் செயின்ட் பீட்டர்பர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு 1000 உற்பத்தி நிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. அதுக்கான பதிவுகளுமே பார்க்க முடிகிறது. உக்ரைன் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 100 அடி அடிச்சிங்கன்னா சிம்பிளாக நாங்கள் ஒரே அடியில் உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும், நீங்கள் என்ன பெருசாக இழப்புகள் கொடுக்குறது, அடிச்சுமா அடியா அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொரு ரஷ்யாவுடைய பகுதியில் வந்து ஒரு பஸ் ஒன்று பப்ளிக் பஸ் மீது தாக்கல் நடத்திட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுமக்கள் பயன்படுத்துகிற ஒரு பஸ்ஸை வந்து அடிச்சிட்டாங்கன்றாங்க. அவங்க கேட்டால் அதை பூ தாக்குதல்ன்னுவாங்க. இனிமேல் சண்டைனா சட்டக்கெளியை தான் செய்யும், நீங்கள் பதில் தாக்கல் நடத்தினா தான் உண்டு. நீங்கள் போயிட்டு சர்வதேச அரங்கிலோ ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு ரிசல்ட்டு கொண்டு வாங்க. இல்லை பாருங்கள், அமெரிக்கா கிட்ட கற்றுக்கோங்க, அமெரிக்கா ஈரானுக்கிட்ட பேச்சுவார்த்தைன்ற பேரில் அமைதியாகிட்டு எப்படி சுமூகமாக கொண்டு போகிறாங்க, அது மாதிரியே ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். ஏன் இப்படி தேவையில்லாமல் டெய்லியும் இவங்க 2 அடி அவங்க 2 அடி, அங்கே மக்கள் நாட்டில் நிம்மதியாக இருக்கிறதா இல்லையா, அந்த சூழ்நிலையை வந்து உணர்ந்திருப்பாங்க. இன்றைக்கி ரஷ்யா கடுமையான கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. நிச்சயம் இதுக்கான பதிலடிகள் இருக்கும். எப்போ அவங்க இந்த எக்கனாமிக் ஃபாரம் அடித்தாங்களோ அன்றைக்கே நாங்கள் அடித்து பிரித்து மேய போகிறோன்றதை உறுதியாக சொல்கிறோம் நாங்கன்றாங்க. பார்க்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ரஷ்யா கிட்ட இந்த ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் வந்து லைட்டாக தான் காட்டினீங்க, அது பெருசாக எஃபெக்ட் இல்லை. நீங்கள் சொன்ன 4000 டிகிரி செல்சியஸ் அளவுக்குலாம் 10ன்னு சொல்கிறீங்களே, நான் என்ன கேள்வின்னா பாருங்கள், இங்கே உக்ரைன்கிட்டலாம் கற்றுக்கோங்க. ஸோ உக்ரைன்ற பாருங்கள், இஸ்ரேல்கிட்டலாம் கற்றுக்கோங்க. இஸ்ரேல் வந்து பெய்ரூட்டுக்குள்ளே ஒரு இடத்துல தாக்கல் நடத்தணும்னா சொல்லிட்டு வெளியே போங்க தாக்கல் நடத்துகிறாங்க. இப்போ ரஷ்யா என்னென்னா, உங்கள் ஓர்ஸ்னிக் மிசைல்ஸை யாரும் சுட்டு வீழ்த்த முடியாதுன்னு நீங்கள் சவால் விட்டுட்டீங்க. அப்போ நீங்கள் கியூவினுடைய மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸோட அடிங்க, பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் வெளியேற சொல்லிட்டு
யாருக்குமே இழப்புகள் இல்லாமல் ஏன் நீங்கள் ட்ரையல் எடுக்கக்கூடாது? அந்த ஓர்ஸ்னிங் மிசைல்ஸை உங்களை இவ்வளோ அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து பாயிண்ட் விட்டு பேசலாம் அப்படின்னா நீங்கள் டம்மி பீஸ் ஆகிடுவீங்க. ரஷ்யாவை பார்த்தா சொல்கிறாரு. இன்னுமே ஒரிஜினல் ஓர்ஸ்னிங் மிசைல்ஸ் அனுப்பலாங்கன்னா அனுப்பவே கிடையாது. சும்மா ஒரு டம்மியாக ஒரு வேற ஒரு எடுத்து அமுச்சு பெரிய எஃபர்ட் கொடுக்குறேன். எங்கே நீங்கள் சொன்ன 4°C எங்கே? ஒரு பறந்து விரிந்து ஏரியாவே காலி பண்ணணும்னு சொன்னீங்களே, எங்கே? வார்னிங் கொடுங்க. முன்கூட்டியே ஒரு நாள் முன்னாடியே வார்னிங் கொடுத்து டெஸ்டிங் எடுத்து பாருங்க. இதுக்கப்புறமே நீங்கள் எடுக்கலைன்னா நீங்களும் வாயில் வடை சுட்டிட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வைக்க முடியாது. வெளியேற்றிட்டு என்னன்னு எனக்கு ஒரு ரிசல்ட் சொல்லுங்க ரஷ்யா, இல்லைன்னா நீங்கள் இழந்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கூட சொல்லியிருந்தேன் நான். இந்த 3 வருஷமா பிடிச்ச பகுதிகளை ஷார்ட் பீரியட்ல வந்து அவங்க இழந்துட்டு வராங்க ரஷ்யா. அந்த அளவுக்கு வந்து உக்ரைன் கிரவுண்ட் ஃபோர்ஸ்லையும் சரி மீது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிஃப்ளெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஏன்னா முன்பு மாதிரி இல்லை உக்ரைன். ஏன்னா நேட்டோ நாடுகளோட படைகளும் இணைந்து இப்போ போரிட்டு இருக்கு. அதனால அவங்க எல்லா சாத்தியக்கூறுகளையும் அலசி ஆராயிறாங்க. இன்னைக்கு கூட பால்டிக் நாடுகளை போய் மீட் பண்றாங்க, அவங்க கூட போர் விமானங்கள் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஆனால் அடுத்த கட்ட சூழ்நிலையும் அவங்க தயாராக தான் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பக்கத்தில் 3 விஷயத்தை பேசிடலாம். பின்லாந்தில் வந்து முதல் முறையாக அணு கழிவுகளை பத்திரப்படுத்தி 1,00,000 ஆண்டுகள் வந்து பூட்டி வைப்பதற்கான நிரந்தர அணுக்கழிவு கிடங்குகளை வந்து கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டிட்டாங்களாம். 450 மீட்டர் ஆழத்தில் அமைச்சிருக்கிறாங்க. இது கதிர்வீச்சு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு நாடுகளும் வந்து அணுக்கழிவுகளை எப்படி பத்திரப்படுத்துறது தான் பிரச்சனையே, அதை வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க. சம்பவம் நம்பர் 1. பின்லாந்து அப்படின்போது நான் சுவிட்சர்லாந்தை பற்றி சொல்லிடுறேன். சுவிட்சர்லாந்தில் இங்கேருந்து போகிற இந்தியன் டூரிஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருப்பா, அதுவும் RNCL அப்படின்ற ஒரு ஹோட்டலில் இந்திய பணியாளர்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு விதி, அந்த காலை பஃபே சிஸ்டம்லாம் இருக்குல்ல, பஃபே சிஸ்டத்தோட சாப்பாடெலாம் வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நாங்கள் சொல்கிற இடத்துல தான் சாப்பிட்ணும். டீசெண்டாக இப்படி எடுத்து தான் உள்ளே போகணும். கையில் எடுக்கக்கூடாது, சும்மா கசன்னு சத்தம் போடக்கூடாது, கருவமுறோன்னு கத்தக்கூடாது. புரியுதா? இந்திய மக்களே, நீங்கள் நாடு கடந்து வந்தாலும் உங்கள் தொல்லை தாங்க முடியல, இப்படி கருவமுறோன்னு சத்தம் போடுறது, பஃபேஸில் நீங்கள் பாட்டு கையிலே எடுக்கிறது, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு இந்திய டூரிஸ்ட்டை வந்து அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க சுவிட்சர்லாந்து. சரி, நான் வந்து சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்லாம் கடல் கடந்து விமானத்தில் போயிட்டு இறங்க நல்லா டீசெண்டான டூரிஸ்டாக இருப்பாங்கன்னா ஏன்பா அப்படி பண்ணுறீங்க? இந்திய மானத்தை ஏன் வாங்குறீங்க? இல்லை நீங்கள் அந்த ஹோட்டலுக்கே போகாதீங்க, நீங்கள் சுவிட்சர்லாந்து இப்படி என்ன அவமானப்பட்டு போகணுமா அப்படின்ற கேள்வியோடு நான் அடுத்த பதிவுக்கு நான் போகிறேன். நான் ரொம்ப நாளாக நம்மளை பற்றி விமர்சனம் பண்ண துருக்கி வந்து திடீர்னு ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல ஒரு நட்பு நாடாக தான் பார்க்குறோம், அதுவும் அவங்க பாகிஸ்தான் விவகாரத்தில் வந்து தீவிரவாத தவிர மற்ற விஷயத்தில் அவங்க நட்பாக அணுகிறதுல நாங்களும் நட்பாக தான் பார்க்குறோன்னு சொல்கிறாரு. என்ன கோட்டசாமி திடீர்னு இந்த பக்கம் வந்து அமைதியாகிறாங்க? ஒருவேளை நம்ம சைப்ரஸுக்கு வந்து பிரம்மோஸ் ஏவுகணையை கொடுத்ததுலேருந்து ஏதாவது மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா துருக்கி நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம. ஆனால் அவங்க எதிர்பார்க்கல, அவங்க நம்ம சைப்ரஸுக்கு வந்து பிரம்மோஸ் ஏவுகணை கொடுத்ததில் துருக்கி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பார்க்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல். நன்றி, வணக்கம்.